இமேஜின் திஸ், ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பலுக்குள்ள 6008 காசை பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. வாவ், கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ், அதாவது யூபிஐ-ன் எந்த ஒரு உதவியும் இல்லாம இன்டர்நெட்டே இல்லாத போது கூட கேஷை டிஜிட்டலா யூஸ் பண்ற ஒரு கரன்சி சிஸ்டம். சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா. ஆனா இதுதான் இப்போ நிஜம். எக்ஸாக்ட்லி. April 12th and 13th 2026க்கான மாஸ்டர் கரண்ட் அஃபேர்ஸ் டாசியர்ல இருக்கிற விஷயங்களை தான் இன்னைக்கு நாம டீப் டைவ் பண்ண போறோம். பேங்கிங், எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற உங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு செஷன். ஆமா, ஃபேக்ஸா மனப்பாடம் பண்றதை விட அதோட பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. அதைத்தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். கரெக்ட். அண்ட் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். எக்கானமி அண்ட் பேங்கிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஷியோர். இன்வர்ட் கிராஸ் பார்டர் ரெமிட்டன்சஸ்ல ஆர்பிஐ கொண்டு வந்துள்ள புதிய மேண்டேட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆமா, எண்ட் ஆஃப் டே நாஸ்ட்ரோ அக்கவுண்ட் ரீகன்சிலியேஷனை நீக்கிட்டு இனிமே 1 hour, அதாவது நியர் ரியல் டைம் பேசிஸ்ல ரீகன்சிலியேஷன் பண்ணணும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய சேஞ்ச் இல்லையா? மிகப்பெரிய சேஞ்ச். இத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல புரிஞ்சுக்க முதல்ல மாஸ்ட்ரோ அக்கவுண்ட்னா என்னன்னு தெரியணும். நாஸ்ட்ரோங்கிறது லத்தீன் வார்த்தை, ஆர்ஸ்னு அர்த்தம். அதாவது நம்ம ஊர் வங்கி ஒன்னு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு வங்கியில அந்த நாட்டோட கரன்சில வச்சிருக்கிற அக்கவுண்ட், ரைட்? பெர்ஃபெக்ட். முன்னாடி எஃப்டினா வெளிநாட்டுல இருந்து பணம் வந்ததும் நாளோட கடைசியில, அதாவது எண்ட் ஆஃப் டேல தான் இந்த அக்கவுண்ட்ல வந்த பேலன்ஸை செக் பண்ணி ரீகன்சிலியேஷன் பண்ணுவாங்க. ஓ, இது ஒரு ஷேர்ட் கூகுள் டாக்க எல்லாரும் ஆஃப்லைன்ல வேலை செஞ்சுட்டு நாள் கடைசியில ஒப்பிட்டு பாக்குற மாதிரி இருந்திருக்கு. கரெக்ட். ஆனா இப்போ ஆர்பிஐ மேண்டேட் படி 1 hourல ரீகன்சிலியேஷன் நடந்தாகணும். லைக் கூகுள் டாக்க ரியல் டைம்ல லைவா அப்டேட் பண்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இதுக்காக பேங்க்ஸ் கட்டாயமா ஒரு டிஜிட்டல் இன்டர்ஃபேஸை ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணணும். G20 ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆன ஃபாஸ்டர், சீப்பர், டிரான்ஸ்பரண்ட், கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் கூட இது கச்சிதமா மேட்ச் ஆகுது. சூப்பர். அண்ட் கிரெடிட் டைம்லைன்ஸ் பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஆஸ்க்குள்ள பணம் வந்தா சேம் பிசினஸ் டே கிரெடிட் கிடைக்கும், மார்க்கெட் ஆஸ் முடிஞ்ச பிறகு வந்தா நெக்ஸ்ட் பிசினஸ் டே கிரெடிட் கிடைக்கும்னு சோர்ஸ்ல இருக்கு. ஆமா, இதோட இன்னொரு கனெக்டிவிட்டியும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க நோட் பண்ணிக்கணும். April 2026ல லாஸ்ட் மைல் பேங்கிங் டெலிவரியை ஸ்ட்ராங் பண்ண பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது பிசி மாடல் ரீவேம்ப் பண்ண ஆர்பிஐ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். டிஜிட்டல் ஸ்பீட் கடைக்கூடி மனுஷனையும் போய் சேரணும், அதானே நோக்கம்? கண்டிப்பா. டிஜிட்டல் ஸ்பீட் பத்தி பேசும்போது ஆர்பிஐயின் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, அதாவது இ-ரூபியை பத்தியும் பேசியாகணும். ஆமா, செக்ஷன் 26 ஆஃப் தி ஆர்பிஐ ஆக்ட் 1934 கீழ் இ-ரூபி ஒரு லீகல் டெண்டர்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நான் கேக்குறேன், யூபிஐயும் டிஜிட்டல் தான், இ-ரூபியும் டிஜிட்டல் தான், ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? என் போன்ல கூகுள் பே வேலை செய்யலனா இ-ரூபியும் வேலை செய்யாது தானே? இது நிறைய பேருக்கு வர குழப்பம்தான். ஆனா ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. யூபிஐங்கிறது மியர்லி a பேமெண்ட் மெக்கானிசம். ஓ, அதாவது அது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண உதவுற ஒரு டிஜிட்டல் பாலம் மட்டுமே. எக்ஸாக்ட்லி. ஆனா இ-ரூபிங்கிறது டிஜிட்டல் கேஷ். அது ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. உங்க கையில பிசிக்கல் கேஷ் வச்சிருந்தா எப்படி பேங்கோட எந்த குறுக்கீடும் இருக்காதோ, அதே போல இ-ரூபிய டிஜிட்டல் வாலெட்ல நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஆஹா, அப்போ யூபிஐக்கு என் பேங்க் சர்வர் ஆன்லைன்ல இருக்கணும், ஆனா இ-ரூபிங்கிறது என் வாலெட்ல இருக்கிற டிஜிட்டல் நோட். அது பரிமாற்ற வழி இல்ல, பணத்தோட டிஜிட்டல் வடிவம். கரெக்டா பிடிச்சிட்டீங்க. இதுல 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்னு ரீட்டெயில் சிபிடிசி, அதாவது இ-ரூபீஸா, அண்ட் ஹோல்சேல் சிபிடிசி, இ-ரூபீஸ் டபிள்யூ. ரீட்டெயில் சிபிடிசி பொதுமக்களோட டே டு டே யூஸ்க்கு, ரைட்? இப்போதைக்கு இது 19 வங்கிகளால சப்போர்ட் பண்ணப்படுது. ஆமா, ஹோல்சேல் சிபிடிசி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கானது. இதுல 16 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஜிசெக், செகண்டரி மார்க்கெட் செட்டில்மெண்ட், இன்டர்பேங்க் லெண்டிங், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. காட் இட். இப்ப பேங்கிங் செக்டார்ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பத்தி பார்க்கலாம். எஸ்பிஐ வங்கியானது ஐசிஐசிஐ முந்தி 9.60 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் கூட இந்தியாவோட 2வது பெரிய வங்கியா இருக்கு. பல வருஷங்களுக்கு அப்புறம் எஸ்பிஐ இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் பிஎஸ்யூ ரீரேட்டிங். பிஎஸ்யூ ரீரேட்டிங்னா பொதுத்துறை வங்கிகளோட பேலன்ஸ் ஷீட்ஸ் கிளீன் ஆகி ப்ராஃபிட் காட்டும் போது இன்வெஸ்டர்ஸ் அதிகமா வாங்குறது தானே? கரெக்ட். ஆனா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தொடர்ந்து நம்பர் 1 இடத்துல இருக்கு. அவங்களோட மார்க்கெட் கேப் 11,261 பில்லியன். இருந்தாலும்
அட்டனோ சக்கரபோர்த்தி ராஜினாமாவால அவங்க 26.1% டிராப்ப சந்திச்சிருக்காங்க. நிஃப்டி பேங்க் மொத்தமா 11.72% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எஃபிஐஸ் வந்து 10.8 பில்லியன் மதிப்பிலான பங்குகளை வித்திருக்காங்க. ஆமா, மார்க்கெட்ஸ்ல இவ்ளோ வாலட்டிலிட்டி இருந்தாலும் பேமெண்ட் இன்டர்ஆப்பரபிலிட்டி எக்கோசிஸ்டம் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. பேயூ நிறுவனம் 8B அலையன்ஸ் கூட ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. இதனால இந்தியன் டிராவலர்ஸ் அவங்களோட யூபிஐய கசாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அண்ட் கிர்கிஸ்தான் ஆகிய சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள்ல யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம AI ட்ரிவன் ஏஜென்டிக் பேமெண்ட்ஸ்க்காக பேயூ நிறுவனம் AI, அதாவது பாரத் ஜிபிடி கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. வாவ்! டெக் அலையன்சஸ்ல ஆக்சிஸ் பேங்கோட நகர்வும் நோட் பண்ண வேண்டியது. ஆக்சிஸ் பேங்க் அண்ட் NPCI NBBL இணைந்து பேங்கிங் கனெக்ட் பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. ஆமா, இதுல 8 பேங்க்ஸ், 11 PAs அண்ட் 370M யூசர்ஸ் இருக்காங்க. பிளஸ் ஆக்சிஸ் பேங்க் ரீசெண்டா ஆதார் ஃபேஸ் ஆத் மூலமா டிஜிட்டல் மொபைல் அப்டேட்ஸை அறிமுகப்படுத்தியதும் ரொம்ப அட்வான்ஸ்டான மூவ். பேங்கிங்ல அவ்வளோ ஸ்பீடு இருக்கு. ஆனா நிஜ உலகத்துல, அதாவது பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அந்த ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே. கண்டிப்பா. பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது முந்த்ரா போர்ட் பத்தி பேசியே ஆகணும். அதானே போர்ட்ஸ், அதாவது APSEZ கீழ் இயங்குற முந்த்ரா போர்ட் இந்தியாவோட மிகப்பெரிய ஆட்டோ எக்ஸ்போர்ட் ஹப்பா உருவெடுத்திருக்கு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த பிரம்மாண்டமான கப்பல் இதுதான். ஒரே கப்பல்ல, அதாவது ரோ டெர்மினல் மூலமா 6008 கார்ஸை ஏத்தி எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. 6008 கார்ஸை வரிசையா நிறுத்தினா பல கிலோமீட்டர் போகும். இது சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு பெரிய மைல்ஸ்டோன். முந்த்ரா போர்ட் இப்போ 500M டன்ஸ் கார்கோ கெப்பாசிட்டியை தாண்டிடுச்சு. அண்ட் அவங்களோட டார்கெட் 2030க்குள்ள 1 பில்லியன் டன்ஸ் கார்கோ. இவ்ளோ லாஜிஸ்டிக்ஸ் வளரும்போது அதுக்கான பவர் ஜெனரேஷனும் வளரணும்ல. அதுக்காக தான் அருணாச்சல் பிரதேஷ்ல ஹைட்ரோ பவர் திட்டங்கள் முடுக்கி விடப்பட்டிருக்கு. லோஹித் பேசின்ல 14,105.83 கோடி மதிப்புல 1200 NW காலை ஐ ப்ராஜெக்டுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது THDC அண்ட் AP கவர்மெண்டோட ஜாயிண்ட் வெஞ்சர். இது மட்டும் இல்லாம 26,069.50 கோடி மதிப்புல 1720 MW கமலா ப்ராஜெக்டும் வருது. நார்த் ஈஸ்ட்ல மொத்த ஹைட்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 40,000 கோடியை தாண்டிடுச்சு. அண்ட் எக்ஸாம்க்கு நோட் பண்ணிக்கோங்க, AP ஃபவுண்டேஷன் டே வந்து Feb 20. ரைட். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி பேசணும். எக்கலாஜிக்கல் சஸ்டைனபிலிட்டியை பத்தி பார்க்கலாமா? NHAIயோட ஆரோக்கிய வான் இனிஷியேட்டிவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, தேசிய நெடுஞ்சாலைகள்ல வெறும் மரங்களை நடுறதுக்கு பதிலா மருத்துவ மரங்களை நடுறது தான் இந்த ப்ராஜெக்ட். ஃபேஸ் 1ல 67,462 ட்ரீஸ் நடுறாங்க. 36 செலக்டட் ஸ்பீஷீஸை தேர்வு செஞ்சிருக்காங்க. நேச்சரை பத்தி பேசும்போது வாந்தரா யூனிவர்சிட்டியை மென்ஷன் பண்ணணும். ஜாம்நகர், குஜராத்ல இருக்கிற இது அனந்த் அம்பானியோட இனிஷியேட்டிவ். ஓ, பண்டைய நலந்தா யூனிவர்சிட்டியால் ஈர்க்கப்பட்டு வைல்ட் லைஃப் அண்ட் வெட்டரினரி குளோபல் யூனிவர்சிட்டியா இதை உருவாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஹெல்த் கேர்ல இன்னொரு மைல்ஸ்டோன் பாத்தீங்கன்னா CARI பெங்களூரு ISO 1518.9.2022 தரச்சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. பயோகேம் அண்ட் ஹெமட்டாலஜிக்காக இதை வாங்கியிருக்காங்க, ரைட்? ஆமா, CCRISன் கீழே இயங்குற நிறுவனங்கள்ல இந்த ISO வாங்குற முதல் நிறுவனம் இதுதான். இவங்களோட OPD வருகை 51,300 உயர்ந்திருக்கு. சூப்பர். பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து இப்போ டெக்னாலஜிக்கல் கவர்னன்ஸ்க்கு மாறுவோம். கவர்னன்ஸ்ல AIயோட தாக்கம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. குஜராத் போலீஸ் அறிமுகப்படுத்திய நாரிட் AI சிஸ்டம் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது NDPS Act 1985 கீழான கேஸ்களை விசாரிக்க யூஸ் ஆகுது, கரெக்டா? ஆமா, இதுல RAG அனாலிசிஸ்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு. ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். சாதாரணமா AI கிட்ட கேட்டா அது ஹாலுசினேட் பண்ணும். அதாவது பொய்யான விஷயங்களை உண்மையா சொல்லும். கரெக்ட். ஆனா RAG அனாலிசிஸ் வந்து AI வெரிஃபைட் லீகல் டேட்டாபேசஸ் கூட இணைச்சு FIR அப்லோட் பண்ணதிலிருந்து எவிடன்ஸ் செக்லிஸ்ட்டை உருவாக்கும். ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன். ஆனா இதுல ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. AI மூலமா ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எழுதுறத குஜராத் உயர் நீதிமன்றம் தடை செஞ்சிருக்காங்க. ஆமா, எவிடன்ஸ் எடுக்க AI யூஸ் பண்ணலாம், ஆனா தீர்ப்பு எழுத மனுஷ மூளைதான் வேணும். Absolutely. And Deakin UNO and தெலங்கானா கவர்மெண்ட் இடையே அப்ளைட் AIக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு. அதுக்காக ஐக்கியம் டீக்கன் ஹப் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் AIல இன்னொரு பெரிய நியூஸ், மெட்டாவோட சூப்பர் இன்டெலிஜென்ஸ் டீமான அவகாடோ தங்களோட முதல் AI மாடலை வெளியிட்டிருக்காங்க. அதோட பேரு மியூஸ்பாக், ரைட்? இது லாமாவை ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி.
டெக்னாலஜியிலிருந்து இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் அண்ட் டெமோக்ரஸிக்கு மூவ் பண்ணலாம். ஷோ சிபிஏ இந்தியா ரீஜன் ஜோன் 7 கான்ஃபரன்ஸ் கோவால நடந்துச்சு. லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில நடந்த இந்த மாநாட்டுல விமென்ஸ் பார்ட்டிசிபேஷன், விக்சித் பாரத் 2047 அண்ட் ப்ளூ எக்கானமி பத்தி ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த சிபிஏ அதாவது காமன்வெல்த் பார்லிமெண்டரி அசோசியேஷன் 1911ல துவங்கப்பட்டதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஹிஸ்டரின்னு வரும்போது ஏப்ரல் 13 ஒரு மறக்க முடியாத நாள். ஜாலியன்வாலா பாக் மசாக்கா 13 ஏப்ரல் 1919ல நடந்துச்சு. ஆமா, சத்யபால் அண்ட் சைஃபுதீன் கிச்லோ ஆகிய 2 தலைவர்களோட கைதுக்கு எதிரா மக்கள் அங்க கூடியிருந்தாங்க. அப்போ ஜெனரல் டயர் நடத்தின அந்த துப்பாக்கிச் சூட்ல 1000 பேர் கொல்லப்பட்டனர், 2000 பேர் காயமடைந்தனர்னு ஐஎன்சி மதிப்பீடு சொல்லுது. இந்த வரலாற்று தியாகங்கள் தான் சுதந்திர இந்தியாவோட அடித்தளம். அந்த சுதந்திரத்தை எப்படி பாதுகாக்கிறோம்னு டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் மூலமா பார்க்கலாம். ஆமா, இந்தியன் நேவி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2026 டெல்லியில நடந்துச்சு. இவங்களோட விஷன் மகாசாகர். இதுல வெஸ்ட் ஏஷியா எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் ஆபரேஷன் சிந்தூர் விவாதிக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் இந்தியன் ஆர்மியோட எக்ஸசைஸ் பிரம்மாஸ்திரா போக்ரான்ல நடந்துச்சு. இதுல AH-64E அப்பாச்சி ஹெலிகாப்டர் மூலமா AGM-114 ஹெல்ஃபயர் ஏவுகணைகளை சுட்டு சோதனை பண்ணிருக்காங்க. இந்த அப்பாச்சியை டேங்க்ஸ் இன் தி ஏர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வானத்துல அவ்வளோ பெரிய ஃபயர் பவர் இதுக்கு இருக்கு. வாவ். அண்ட் டிஃபென்ஸ் ஹெரிட்டேஜை நினைவு கூறும் விதமா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஸ்மிருதிகா வார் மெமோரியல்ல ராஜ்நாத் சிங் அண்ட் யோகி ஆதித்யநாத் ஒரு லேசர் ஷோவை தொடங்குனாங்க. ஆமா, ஒரு 30 நிமிஷம் லேசர் லைட் அண்ட் சவுண்ட் ஷோ ஆபரேஷன் மேகதூத் அண்ட் ஆபரேஷன் விஜய் நினைவா இது அமைக்கப்பட்டிருக்கு. சூப்பர். இப்போ ஒரு குவிக் ஸ்டாட்டிக் ஜிகே ஸ்னாப்ஷாட் பாத்திரலாம். நான் ஸ்டேட் சொல்றேன், நீங்க டீடைல் சொல்லுங்க. ஓகே, டன். அருணாச்சல் பிரதேஷ் சிஎம் பேமா கண்டு, கவர்னர் கேடி பார்நாயக், நேஷனல் பார்க்ஸ் வந்து நாம்தப்பா, மௌலிங். குஜராத் சிஎம் பூபேந்திர பட்டேல், கவர்னர் ஆச்சார்யா தேவ்ரத். அங்க கிர் அண்ட் பிளாக்பக் நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. கோவா சிஎம் பிரமோத் சாவந்த், கவர்னர் PA கஜபதி ராஜு. நேஷனல் பார்க் வந்து பகவான் மகாவீர். எக்ஸலண்ட். கார்ப்பரேட் சைடுல BPCL CMD ஆக சஞ்சய் கன்னா மே 31, 2029 வரை நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆக்சிஸ் பேங்க் CEOவாக அமிதாப் சௌத்ரி இருக்காரு அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். ஓகே, நாம ஒட்டுமொத்த சோர்சஸையும் கவர் பண்ணிட்டோம். சூப்பர். இப்போ எக்ஸாம் சிமுலேஷன் செக் பாயிண்ட், கற்றதை சோதிக்கும் நேரம். நாம டிஸ்கஸ் பண்ணதிலிருந்து 15 கேள்விகள் நான் கேக்குறேன், நீங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ரெடியா? ஐ எம் ரெடி. Question 1. RBIயின் கிராஸ் பார்டர் ரெமிட்டன்ஸ் கைட்லைன்ஸ் படி இன்வர்ட் ரெமிட்டன்சஸ்க்கான நாஸ்ட்ரோ அக்கவுண்ட் ரெகன்சிலியேஷன் இன்டர்வல் என்னவா இருக்கணும்? நியர் ரியல் டைம், நாட் எக்ஸீடிங் 1 hour. பெர்ஃபெக்ட். Question 2. டிஜிட்டல் ரூபி இ-ரூபி ஒரு லீகல் டெண்டர்னு RBI ஆக்ட் 1934ல எந்த செக்ஷன் சொல்லுது? செக்ஷன் 26. Question 3. சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள்ல UPI யூஸ் பண்ண 8B அலையன்ஸ் கூட பார்ட்னர் பண்ண பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் எது? பேயூ. ரைட். Question 4. 9.6 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் கூட எந்த வங்கிய முந்தி SBI 2வது இடத்துக்கு வந்துச்சு? ICICI பேங்க். Question 5. கலாய் ஐ ரிவர் அண்ட் ஸ்டேட் எது? லோஹித் ரிவர், அருணாச்சல் பிரதேஷ். Question 6. நாரிட் AI சிஸ்டம் எந்த சட்டத்துக்காக முக்கியமா பயன்படுது? NDPS ஆக்ட் 1985. Question 7. டீக்கன் அண்ட் தெலங்கானா AI ஹப்போட பேர் என்ன? ஐக்கியம். Question 8. எக்ஸசைஸ் பிரம்மாஸ்திரால AGM-114 ஹெல்ஃபயரை யூஸ் பண்ண ஹெலிகாப்டர் எது? AH-64E அப்பாச்சி. Question 9. கேரி பெங்களூரு எந்த சென்ட்ரல் கவுன்சிலுக்கு கீழே வருது? CCRAS. Question 10. சஞ்சய் கன்னா BPCL CMD டென்யூர் எண்ட் டேட் என்ன? May 31, 2029. Question 11. ஆரோக்கியவான்ல எத்தனை மருத்துவ மர வகைகள் இருக்கு? 36 species. Question 12. ஜாலியாவாலாபாக் புரோட்டஸ்ட்ல அரெஸ்டான லீடர்ஸ் யாரு? சத்யபால் அண்ட் சைஃபுத்தீன் கிச்லு. Question 13. ஓப் மேக்தூட் அண்ட் ஓப் விஜய்க்கான லேசர் ஷோ எங்க அமைஞ்சிருக்கு? ஸ்மிருதிகா வார் மெமோரியல். Question 14. முந்த்ரா போர்ட்டோட ஒரே கப்பல்ல எக்ஸ்போர்ட் பண்ண கார்களோட எண்ணிக்கை? 6008 cars. லாஸ்ட் ஒன். Question 15. மெட்டாவோட அவகேடோ சீரீஸ்ல வந்த முதல் AI மாடல் என்ன? மியூஸ் ஸ்பார்க். பிரில்லியன்ட். 15 கேள்விகளையும் சூப்பரா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மொத்த எபிசோடோட பாட்டம் லைனுக்கு வருவோம். இதுல நம்ம பார்க்க வேண்டிய பெரிய மேக்ரோ ட்ரெண்ட்ஸ் என்ன? 2 பெரிய ட்ரெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ஆத்ம நிர்பர்தா, அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ்.
டிஃபென்ஸ்ல பிரம்மாஸ்திரா ஆகட்டும், டெக்ல நாரிட்டிஐ ஆகட்டும், எனர்ஜில அருணாச்சலோட ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், இந்தியா தற்சார்பு நிலையை நோக்கி வேகமா போகுது. ரைட். ரெண்டாவது ட்ரெண்ட் என்ன? டிஜிட்டல் இன்ட்ராபரபிலிட்டி அண்ட் ஃபினான்ஸ் ஃப்ரிக்ஷன். ஆர்பிஐயோட இ-ரூபே, பேயூ இன் சென்ட்ரல் ஏஷியா யூபிஐ, ஆக்சிஸ் பேங்கோட பேங்கிங் கனெக்ட், இதெல்லாமே டிஜிட்டல் நிதியியல் பாய்ச்சலை காட்டுது. கம்ப்ளீட்லி அக்ரி. எல்லாமே ரொம்ப வேகமா நடக்குது. ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்க விரும்புறேன். என்ன கேள்வி? ஏஐ தொழில்நுட்பம் சட்ட வழக்குகளை தீர்க்குது. டிஜிட்டல் கரன்சி எந்த ஒரு இன்டர்மீடியரியும் இல்லாம ஆஃப்லைன்ல பணப்பரிமாற்றம் பண்ணுது. இந்த காலகட்டத்துல மனிதர்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்குக்கு என்ன மதிப்பு இருக்கும்? தட்ஸ் a very deep thought. ஆமா, ஏஐயால் செய்ய முடியாத எந்தெந்த வேலைகளை நாமும் நம்ம எதிர்கால தலைமுறையும் செய்ய போறோம். இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. கண்டிப்பா எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் அது. உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த டீப் டைவ் நிச்சயம் ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோன்னு நம்புறோம். உங்களோட தினசரி ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான அப்டேட்ஸ் பெற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. We'll catch you in the next one. Keep decoding.